கறிக்குழம்பே மிஞ்சுற அளவுக்கு ஒரு முட்டை கிரேவி செய்யணும்னா, ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் அந்த பிரிஞ்சி இலை, அந்த ஸ்டார் தும்பு இதில 2, 3 ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு தேங்காயை துருவி ஆட் பண்ணாலும் சரி, கட் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி. இதை ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு முழு சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பக்கமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச பேஸ்ட் இதோட ஆட் பண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஒரு முட்டையை மட்டும் உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மற்ற முட்டையெல்லாம் கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உடச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். அப்புறம் சர்வ் பண்ணி